அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜென்ரல் ஜிகேங்க. ஸோ இதை நம்ம நீங்கள் அரசியலமைப்புலையும் எடுத்துக்கலாம், ஜென்ரலாகவும் அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த பகுதி தாங்க. அதாவது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அது எந்த அரசியலமைப்பு சட்ட விதியின்படி நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா விதி 370 சரியாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ அரசியலமைப்போட சட்டம் 370 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்கியதுங்க. ஸோ அப்போ இதை எல்லாருமே நான் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவங்களே இதை எதிர்த்தாங்க. இது வேணாம், இந்த மாதிரி சிறப்பு அந்தஸ்து தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எப்போ நம்ம ஃபைனலாக இப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததை ரொம்ப முக்கியமானதுங்க. ஆகஸ்ட் 5, 2019 சரியாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2019. ஸோ 2019 இந்த சிறப்பு தீர்மானம் கொண்டு இதை நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் நம்ம ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் என்ன பண்ணுறோம், 2 யூனியன் பிரதேசங்களாக நம்ம மாற்றுறோம் சரியாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதை நீங்கள் ஜென்ரல் ஜிகேவாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்னொன்று அரசியலமைப்பு ஓரியன்டாகவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஆல்ரெடி ஒரு டைம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.